கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:40. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால ஏவுதல்னால வெள்ளையடித்து முடித்தேன். உள்ள இந்த பாக்கி இருந்ததெல்லாம் சரிங்களா. இந்த சிலிண்டரை வச்சுருக்கிற இந்த பகுதியிலெல்லாம் வெள்ளை அடிக்காமல் இருந்தது. அதெல்லாம் வெள்ளை அடித்து முடித்தேன் இன்றைக்கி. அதை வெள்ளை அடித்தேன். அப்புறம் இந்த செல்ஃபெல்லாம் வெள்ளை அடித்தேன் அன்பானவர்களே. அதோட மேலே இந்த திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கிட்டு அந்த பக்கம் அடிக்காமல் இருந்ததெல்லாம் அடித்து முடித்தேன் அன்பானவர்களே. அந்த பக்கம் 2வது கோட்டை அடித்தேன் மேலே. இன்றைக்கும் ஒரு தடவை அடித்தேன் அதில், அந்த 2 பக்கமும் இன்றைக்கும் ஒரு தடவை அடித்தேன். உடம்பு நல்லா வலி அன்பான தெய்வ பிள்ளைகளே. அப்புறம் கட்டில் சேஞ்ச் பண்ணேன். இந்த பெல்ட்டு கட்டில் வந்து தொட்டில் மாதிரி உருண்டு புரண்டு படுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பழையபடி அந்த கட்டிலே அந்த ப்ளைவுட்டை போட்டு அதை செட் பண்ணிட்டேன். இந்த ப்ளைவுட்டை மேலே போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு மேலே அந்த துண்டு ப்ளைவுட்டெல்லாம் போட்டு மேலே செட் பண்ணிட்டேன். இதை நான் படுக்கிறதுக்காக செட் பண்ணிட்டேன் அன்பானவர்களே இன்றைக்கி, சரிங்களா. அந்த டிவி ஷோகேஸ்க்கு பின்னால் அங்கே எல்லா பக்கமும் அடிச்சிட்டேன், எல்லாத்தையும் நாட்டி அடிச்சிட்டேன் அன்பானவர்களே. வெள்ளை அடித்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் அந்த முன்பக்க செவரில் இன்னொரு கோட்டை அடிச்சிட்டேன், இன்னொரு கோட்டிங் அடித்தேன். இப்போ நல்லா இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு இடையில் சமையலும் பண்ணி முடித்தேன், சரிங்களா. சமையல் பண்ணி குழம்பு பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடித்தேன் அன்பானவர்களே. அப்புறம் சிலிண்டர் புக் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. இந்த சிலிண்டர் இன்றைக்கி வந்தது. சிலிண்டருக்கு 975 ரூபா, 925 ரூபா பில்லு, 50 ரூபா பில்லு இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டிங் 50 ரூபா, மொத்தம் 975 ரூபா அன்பானவர்களே. புக் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் வந்திருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே. கரெக்டாக 3:50க்கு குளிக்க போனேன். போய் குளிச்சுட்டு வந்தேன். வந்து காஃபி போட்டு குடித்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. இன்றைக்கி இவ்வளோ வேலையை முடிக்க ஆண்டவர் பலன் தந்தார். குறுக்கெல்லாம் பயங்கரமாக உடையுது, வலிக்குது, கால் வலிக்குது, குறுக்கு உடம்பே பயங்கரமாக வலிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் இருக்குது, ஏற்கனவே கலக்கி வச்சதும் இருக்குது, சரிங்களா. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே என்னால் அடிக்க முடியலை, அதனால் முடிச்சிட்டேன், சரிங்களா. இனி நாளைக்கு அடிக்க முடியாது. நாளைக்கு நான் மண்டே பெட்டிஷன் கொடுக்கறது கலெக்டர் ஆஃபீஸ் போண்டே இருக்குது. காலையில் 8 மணிக்கு பெருமாள் குளத்தில் பஸ்ஸு. ஆகவே காலையில் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் போய் மண்டே பெட்டிஷன், அதாவது தனிப்பட்டா யூடிஆர் பட்டா திருத்தம் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே இப்போ நானும் 2-3 தடவை போய் அங்கே ஞாபகப்படுத்திட்டு வந்தாச்சு. உங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றும் அனுப்பின மாதிரி இல்லை. அதனால் நாளைக்கு போய் மறுபடி ஒரு பெட்டிஷன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், பெட்டிஷனும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு கொண்டு அதை கொடுத்துட்டு அப்படியே துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட், அந்த எக்ஸ்ட்ராக்ட், அதை கொஞ்சம் நீங்கள் தான் கரெக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் விவரத்தை சொல்லி நீங்கள் கரெக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பதிவுத்துறை தலைவர் ஆஃபீஸில் அப்படின்னு அவங்கக்கிட்டையுமே பார்த்து சொல்லிட்டு வரணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை. அதுபோக அது முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க ஒயிட் சிமெண்ட்டை கலக்கி வெளியே இன்னொரு கோட்டை அடிக்கணும். ஆமாம், இன்னொன்று அடித்தா நல்லாயிருக்கும். இப்போ முன்பக்கத்தில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இது வந்துடும், இருக்க ஒயிட் சிமெண்ட்டாக இன்னொரு கோட்டை அடிக்க வந்துடும் ஃபுல்லாக.
அதையும் செஞ்சு முடிக்கணும். நான் ஆண்டவருக்குரிய வேலை. நான் அவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்களா பார்த்து யாராவது பார்த்து ஏதாவது காணிக்கை கொடுத்தா தான் உண்டு. அதையும் நான் எனக்கு சம்பளத்துக்குன்னு எடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தான் நான் பிரயாசப்படுறேன். அதுக்காக தான் செலவு பண்ணுறேன். நான் செய்கிற வேலைக்கெல்லாம் எனக்கு சம்பளமே கிடையாது. சாப்பாடு, அப்புறம் தங்குற இடம், வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அங்கே போகிறது, அந்த செலவுகள் தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதுக்காக அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நான் பிரயாசப்படுறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆண்டவர் உங்களோட பேசினா நீங்களும் இந்த வேலையில் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உதவி செய்து பங்காளர்களாக மாறலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.